வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எரும முருகேச சேனல் தான் பார்க்க போறோம். யுவன் சங்கர் ராஜா அவங்க காப்பி கேட் ட்ரோல் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. வணக்கம் டோலர்களே. தம்ப்நெயில பார்த்துட்டு உள்ள வந்திருந்தாலே புரிஞ்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடி நாங்க போட்ட ஒரு சில வீடியோஸ்ல ஒரு சில இசையமைப்பாளர்கள் அவங்க எவ்வளவு தான் நல்ல பாட்டெல்லாம் போட்டிருந்தாலுமே கூட அவங்க என்னைக்கோ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் காப்பி செய்யப்பட்ட அப்படி இல்லாட்டி இன்ஸ்பயர் செய்யப்பட்ட பாடல்களை மட்டும் சுட்டி காட்டிட்டு வந்தோம் இல்லையா? ஏன்னா இது ரோஸ்ட். இன்னைக்கும் தம்ப்நெயில பார்த்துட்டு என்னது யுவனையும் நீ காப்பின்னு சொல்லுவியாடா, இந்த அவாரண்டா கமெண்ட் செக்ஷனுக்கு அப்படின்னு ஓடி வந்தா அது சுத்த வேஸ்ட்டுங்க. ஏன்னா இது யுவன் ரோஸ்டே கிடையாது. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கதை, அதாவது ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அது ஒரு ட்ரக் டீலரோட ஸ்டோரினா பாத்துக்கங்களேன். அப்ப ஆரம்பிக்கலாங்களா? என்ன புது குழப்பம்? காப்பி கேட்டாங்களே, அப்போ தப்பா சொல்லிட்டேனா? ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஊருக்குள்ள ட்ரக்ஸ் வித்து எல்லாரையும் மயக்கிட்டு இருந்த ஒரு பயவுள்ள போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு. போலீஸும் அவனை புடிச்சிட்டு போயிட்டு என்னடா நீ ட்ரக் எல்லாம் வித்து ஊருக்குள்ள எல்லாரையும் மயக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பயவுள்ள என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இல்ல இதெல்லாம் நான் விக்கல, எங்க அப்பா எப்படி வித்தாரோ அதை பார்த்து தான்ப்பா நானும் வித்தேன், இது என்னோட உரிமை, என்னோட கடமை அப்படின்னு சொல்லிருச்சு. போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல, என்னடா என்னையே ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பயவுள்ள என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, இப்ப பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது நான் போட்ட ட்ரக், இப்ப நீங்க பார்க்க போறது எங்க அப்பா போட்ட பழைய ட்ரக் அப்படின்னு இருக்குது. எங்க துதிய இன்னும் ஒருமுறை பாடு. தப்பல்ல ஒண்ணும். இது மட்டும் கிடையாது, இது இப்ப நான் 2004ல போட்டது. ஆனா இதையே 1980லயே எங்க அப்பா போட்டாப்ல. ஆமாப்பா, அப்படியா? அவருக்கு உரிமை இருக்கு, அதனால நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இதை நோட் பண்ணவே இல்லையே. அப்படியே இருக்கு. ஆமாப்பா. உங்க டியூன்ல ஒரு 4 லைன் பாடுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வேற போல இருக்கு. போதும் நீ பாடு. இது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய ட்ரக் இருக்குது. இதெல்லாம் எங்க அப்பா அப்பவே வித்துட்டாரு, அவரை பார்த்துதான்ப்பா நான் வித்தேன், இது என்னோட உரிமை, என்னோட கடமை அப்படின்னு எகத்தாளமா பேசிருக்காப்ல. கோழிக்கூது அதில் வந்து ஒரு சாங் இருக்கு சார், ராஜா அப்பா போட்ட சாங், ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேற்று வர, அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங் மாதிரியே ஒரு சாங் போடலாம். ஏதோ மோகம் யாரோ யாருக்குள் யாரோ, அங்கேருந்து சுட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. அவர் சொல்லனா தெரிஞ்சிருக்காது இல்ல. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். அம்மன் கோயில் கிழக்காலை மாதிரியே வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து 7 தலைமுறைக்கும் சாங் பண்ணோம். ஓ ஆமா, கோவா தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, அதான் சொல்லுவாங்க. வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, வந்து வந்து போகுதம்மா தரரி தாரரி தாரரி, இதுவரை இல்லாத உணர்வு இதை துண்டா துணிவு, இதெல்லாம் அங்கே சுட்டதான் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ஆனா ரெண்டுமே சமக்கிட்டு அது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கோம்.
கேட்டால் நிறைய காப்பி வச்சிருக்கோம். என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே. சோ இதை கேட்ட அந்த போலீஸ்கார் என்ன சொல்லிருக்காருன்னா, சரி தம்பி நீ சொல்றதெல்லாம் சரிதான், நீ உங்க அப்பா போட்ட ட்ரக்க தான் நீயும் வித்திருக்க, அதுல ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா இப்ப நீ சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு புள்ளி விவரம் இருக்கு, அதை நீ கேக்குறியா அப்படின்னு சொல்லிருக்காப்ல. ட்ரக் டீலருக்கு ஒண்ணுமே புரியல. சரி நீங்க சொல்லுங்க கேப்போம் அப்படின்னு இருக்காப்ல. இது இப்ப நீ போட்ட சாங். ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க தம்பி, நீங்க 2003ல தான் இந்த ட்ரக்க நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க ட்ரக் எல்லாம் திருடி ஒரு கும்பல் 1994ல சப்ளை பண்ணிருச்சுன்னா பாருங்களேன். என்ன பாட்டு அப்படியே இருக்கு. ஆமா இங்கிலீஷ் பாட்டோ? இது மட்டும் கிடையாது, இதே படத்துல நீங்க சப்ளை பண்ண இன்னொரு ட்ரக்கும் கூட இருக்கு. இதே படம் தானா? மியூட்டா? காப்பிரைட்டா? ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க, இதையும் ஒரு கும்பல் திருடி 1997லயே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா மனசு ரெண்டு பார்க்க. என்ன பாட்டு? ஆமாப்பா. இவருக்கு எப்படி கிடைக்குது இதெல்லாம்? தெரியலையே. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? தமிழ்நாட்டுல இப்ப இதுதான்டா ஹாட் பிசினஸ். அப்புறம் இந்த உங்களோட ஹிட் ஆல்பம் லிஸ்ட்ல மௌனம் பேசியதே கூட ஐயா, இருக்குது இல்ல, அதுல கூட அந்த ஏ நண்பனேன்னு ஒரு சாங் கூட வரும். கோபம் கொள்ளாதே, காதலை தூரம் தள்ளாதே. டோலரே உங்களுக்கு மறுபடி அநீதி நடக்குது பாருங்க. இந்த சாங்கையுமே உருவி எப்படி 1998லயே பூம் பூம் அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க. கோபம் கொள்ளாதே, காதலை தூரம் தள்ளாதே. எப்படி? அப்புறம் இந்த ட்ரக் எல்லாம் மறக்க முடியுமா? சக்க போடு போட்ட ட்ரக் இல்ல இது. ஐயோ இதே பாட்டு. இது சென்னை. இது தெரியும். இது காப்பி. என்னது MSV இந்த பாட்டை திருடிட்டாரா? செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள். இதுவா? ட்ரக் டீலர் அவர்களே, இடை நடுவுல இந்த SJ சூர்யாக்கு வேற ஏதோ ஒரு பாட்டு பண்ணீங்கல்ல? என்ன பாட்டு? படம்? என்ன படம் தெரியல. நியூவா? அதான் நினைக்கிறேன், நியூன்னு நினைக்கிறேன். தலைவா எவ்வளவு எகத்தான பாருங்க, நீ இந்த பாட்டு இல்லையே, ஏஆர் ரஹ்மான்ல நியூ. தலைவா. ஆனா என்ன படம்? டிராவல் பண்ணி வந்து 2005லயே அதை உருவி போட்டிருக்கான். என்ன படம் இது? என்ன படம்னே தெரியல. அந்த நிலா கூட நடிச்சாங்க. அதுவா? இல்லையே. அந்த படம். சோ இதெல்லாம் கேட்டு ட்ரக் டீலர் ஆடி போயிட்டாப்ல. அப்படி ஆடி போய் கோவத்தோட போலீஸ பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காப்ல. பிஜிஎம்ல கிங் யாரு தெரியுமா? வேற யாரு? நான் தான். மங்காத்தா பிஜிஎம் எல்லாம் கேட்டிருக்கியா அப்படின்னு இருக்காப்ல. இதை கேட்ட போலீஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தம்பி நீ டெத் ரேஸ் பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு.
நான் அந்த படம் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன், இதை நோட் பண்ணலையே. இல்ல இதை விட அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்குல்ல இந்த மியூசிக். ஆமா, லைட்டா இருக்க மாதிரி. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் படம் தீம்லாம் கேட்க மாட்டோம். புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மறுபடியும் ட்ரக் டீலர் கேட்டிருக்காரு, மாநாடு பிஜிஎம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு. ஐயோ, என்னடா போடுவா? அதுக்கு அந்த போலீஸ் கேட்டிருக்காரு, சமீபத்துல வெளிவந்த இந்த ஹிந்தி ரேப் எதுவும் பாத்தியாப்பா அப்படின்னு. என்ன அப்படியே இருக்கு. ஆமா ஆமா, ஒரு பாட்டு கூட இல்லாத மாதிரியே இல்லை. ஒரே மாதிரி இருக்குல்ல. மறுபடியும் ட்ரக் டீலர் கேட்டிருக்காப்ல, நீ இந்த வலிமை பிஜிஎம் கேட்டிருக்கியா அப்படின்னு. இதுவுமா? அதான் தூக்கிட்டாங்களே. அதுக்கு போலீஸ் சொல்லிருக்காரு, இதத்தான் நீ ஆதி பகவான்லாம் ஆல்ரெடி போட்டுட்டியேப்பா அப்படின்னு. அப்படியா? இதே தீம் தானா? ஓ, இதுல விசிலா வந்துருச்சு, அதுல தீமா வந்திருக்கு. அவ்வளவுதான். ஆனா யாரும் கண்டுபிடிக்கல. நீங்க யாரும் கண்டுபிடிக்கல. அதான் போடவே இல்லையே. இந்த ரெண்டு பேருமே ஏன் தப்பு தான் பெருசு, ஏன் பேண்ட் தான் பெருசு அப்படின்னு மாறி மாறி அடிச்சு காட்டிட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு தான் வேற வேலை இல்லைன்னா எங்களுக்கும் வேற வேலை இல்லையா? சோ கடைசியா மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னப்பா அப்படின்னா, சாரி உன்னை புடிச்சிட்டு வந்தது தப்பு தான்ப்பா, நீ ஒரு நல்ல ட்ரக் டீலர் அப்படின்னு அந்த போலீஸார் அந்த ட்ரக் டீலரை ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. சோ இந்த நீதி கதையில இருந்து நீங்க கத்துக்கிற விஷயம் என்ன, நீங்க கத்துக்கிற கருத்து என்ன அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. ஓஹோ, அப்படி. இதெல்லாம் தொழில் நேக்குமா. அப்புறம் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லயும் பாருங்க 2-3 லிங்க்குங்க நீல கலர்ல இருக்கும். அது வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம சோசியல் மீடியா லிங்க் தான். பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, அடுத்த ஒரு முக்கியமான ரோஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஒரு பாட்டு கூட ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா போட்டதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. நிறைய இது அவங்களோட அப்பாவோட சாங் அப்படியே எடுத்தது, அது நல்லாவே தெரியுது. அது இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. மற்றபடி எல்லா சாங்குமே காப்பி நம்ம சொல்லிட முடியாது. இந்த சாங்லாம் கண்டிப்பா காப்பி தான், காப்பி இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. மற்ற சாங்லாம் நல்ல சாங்லாம் இருக்கு, இவனோட நல்ல சாங் எக்கச்சக்கமான பாட்டுலாம் இருக்கு, அதெல்லாம் கேட்டுட்டு. அதனால நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இவர் இதெல்லாம் போய் எங்க இது எடுக்கிறாருன்னா தெரியல. இவர் எப்படி எடுக்கிறாரு, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா நிறைய பாட்டு இதெல்லாம் காப்பியானே தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு தெரியல, அதெல்லாம் காப்பியா இருந்திருக்கு. நல்லா இருந்துச்சு, வீடியோ சூப்பரா தான் இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.